ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் டெய்லி லைஃப்பில் கேள்வியாக கேட்கக்கூடிய 25 சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் போல் தமிழில் சொல்லி தான் இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் கூடவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற 25 சென்டென்சஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சென்டென்சஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்போம் இல்லையா, ஏன் சோகமாக இருக்க, என்னாச்சு அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா வாட் ஹேப்பன், என்ன ஆச்சு. நெக்ஸ்ட் உனக்கு வேணுமா அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா டு யூ வாண்ட். ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்போம் இல்லையா, உனக்கு வேணுமா அப்படி கேட்போம் இல்லையா. அதுதான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா டு யூ வாண்ட், உனக்கு வேணுமா. நெக்ஸ்ட் உனக்கு வேணாமா அப்படி கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா டோன்ட் யூ வாண்ட், உனக்கு வேணாமா, டோன்ட் யூ வாண்ட். நெக்ஸ்ட் நாம விளையாடலாமா அப்படி கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ஷால் வி ப்ளே. நாம விளையாடலாமா, ஷால் வி ப்ளே. நெக்ஸ்ட் யார் அது, ஹூ இஸ் தட். நம்ம வீட்டுக்கு புதுசாக யாராச்சும் வந்தால் நம்ம அம்மா கிட்ட கேட்போம் இல்லையா, யாருமா அது அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா ஹூ இஸ் தட், யார் அது. நெக்ஸ்ட் உனக்கு தெரியுமா, டு யூ நோ. உனக்கு தெரியுமா, டு யூ நோ. நெக்ஸ்ட் உனக்கு அவனை தெரியுமா அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா டு யூ நோ ஹிம், உனக்கு அவனை தெரியுமா, டு யூ நோ ஹிம். நெக்ஸ்ட் உனக்கு அவளை தெரியுமா அப்படி கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா டு யூ நோ ஹர், உனக்கு அவளை தெரியுமா, டு யூ நோ ஹர். நெக்ஸ்ட் உனக்கு தெரியாதா அப்படி கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா டோன்ட் யூ நோ, உனக்கு தெரியாதா, டோன்ட் யூ நோ. நெக்ஸ்ட் இஸ் எதற்கு வந்தாய், வை டிட் யூ கம். நம்ம கேட்போம் இல்லையா, நான் உன்னை வர வேண்டான்னு சொன்னல, எதுக்கு வந்த நீ அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா வை டிட் யூ கம், எதற்கு வந்தாய். நெக்ஸ்ட் உனக்கு பசிக்கிறதா அப்படி கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ஆர் யூ ஹங்க்ரி. ஹங்க்ரினா பசிக்கிறதுன்னு அர்த்தம், ஓகேவா. உனக்கு பசிக்கிறதா அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா ஆர் யூ ஹங்க்ரி. நெக்ஸ்ட் இஸ் நீ எப்போது வருவாய், when will you come. நம்ம பேரண்ட்ஸ் எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டா நம்ம கேட்போம் இல்லையா, நீ எப்போமா வருவ அப்படி சொல்லிட்டு கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா when will you come, நீ எப்போது வருவாய். நெக்ஸ்ட் இஸ் இது என்ன, வாட் இஸ் திஸ். இது என்ன, வாட் இஸ் திஸ். இது வரைக்கும் பார்த்த சென்டென்சஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது வேற என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா வாட் எல்ஸ். வேற என்ன, வாட் எல்ஸ். நெக்ஸ்ட் இஸ் நீ என்னை கூப்பிட்டாயா, டிட் யூ கால் மீ. நம்ம கேட்போம் இல்லையா, நீ என்னை கூப்பிட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை தான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா டிட் யூ கால் மீ, நீ என்னை கூப்பிட்டாயா. நெக்ஸ்ட் இஸ் நான் உள்ளே வரலாமா, மே ஐ கம் இன். ஸ்கூல்லலாம் நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்போம் இல்லையா, நான் உள்ளே வரலாமா அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அதை தான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா. நெக்ஸ்ட் இஸ் நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு கேட்கறத எப்படி சொல்லலான்னா மே ஐ சிட் ஹியர். நான் இங்கே உட்காரலாமா, மே ஐ சிட் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் நீ நன்றாக இருக்கிறாயா அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ஆர் யூ ஃபைன்.
நம்ம யாரையாச்சும் பார்த்தா நம்ம கேட்போம் இல்லையா, நீ நல்லா இருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்போம் இல்லையா, அதை தான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஆர் யூ ஃபைன், நீ நல்லா இருக்கியா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நீ கோபமாக இருக்கிறாயா அப்படி கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஆர் யூ ஹேங்க்ரி, நீ கோபமாக இருக்கிறாயா. ஆர் யூ ஆங்க்ரி, ஆங்க்ரினா கோவம்னு அர்த்தம். நீ கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்கறத வந்து எப்படி சொல்லலாம்னா ஆர் யூ ஆங்க்ரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா how far, எவ்வளவு தூரம் how far. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்கறது வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா how long, how long, எவ்வளவு நேரம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நீ ஏன் சிரிக்கிறாய், why are you laughing. நம்ம பக்கத்தில் யாராச்சும் சிரிச்சுட்டு இருந்தால் நம்ம கேட்போம் இல்லையா, ஏன் நீ சிரிக்கிற அப்படி சொல்லிட்டு கேட்போம் இல்லையா, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா why are you laughing, நீ ஏன் சிரிக்கிறாய். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது எப்படி இருக்கு, how is it. நம்ம ஏதாச்சும் புது ட்ரெஸ் போட்டால் கேட்போம் இல்லையா பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இது எப்படி இருக்கு அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா how is it, இது எப்படி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் உன்னால் ஓட முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கேன் யூ ரன், உன்னால் ஓட முடியுமா கேன் யூ ரன். நெக்ஸ்ட் வந்து உன்னால் எழுத முடியுமா, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.